ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் வந்து மிஷின் லேர்னிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான ஒரு டாபிக். மிஷின் லேர்னிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யூஸிங் பைத்தான். ஓகேயா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த மிஷின் லேர்னிங் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டா ஸ்டடிங் டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தவளை பார்த்திங்கன்னா அனலைசிங் டேட்டா அண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிடிக்ஷன். அனலைசிங்னா என்ன, ஒரு டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் பார்த்துக்கலாம், ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அமேசான். ஸோ என்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்க அதை வச்சுட்டு பண்ணுறது வந்து அனலைசிங். ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நான் ஒரு லாஸ்ட் இயர் டேட்டா வச்சுட்டு இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொண்டு வரலாம். ஸோ நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கும் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து டேட்டா செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான டேட்டா செட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஒரு அரே டைப்பில். ஸோ அரே டைப்னால் ஜஸ்ட் மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும் அரேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு டேட்டா பேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கும், கிளாஸ், என்ன டிபார்ட்மெண்ட், அவன் என்ன மார்க் எடுத்தான், ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுத்தான், அது பாஸ் ஆஃப் ஃபெயிலா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டேட்டா பேஸ். ஸோ இது வந்து சும்மா நார்மல் அரே, அது வந்து ஒரு டேட்டா பேஸ். ஓகே. சரி, இதில் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னா, இதில் ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது. நியூமரிக்கல் டேட்டா, கேட்டகரிக்கல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா அப்படின்னு. அது என்ன நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னா, ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னா நியூமரிக்கல் டேட்டா. இதில் வந்து 2 விதமாக பிரிச்சுருக்கோம். ஒன்று டிஸ்க்ரீட் டேட்டா, இன்னொன்று வந்து கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்க்ரீட் டேட்டானா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நம்பர் 15 ஸ்டூடெண்ட்ஸ், 20 பேரில் 15 பேர் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னா அது வந்து ஒரு ஹோல் வேல்யூ, கரெக்டான வேல்யூவாக இருக்கும். இது கண்டினியூஸ் டேட்டானா ஒரு ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம். ஒருவேளை 45 ரூபா 50 பைசா, இல்லைன்னா இட் வில் வேரிஸ் அக்கார்டிங் டு த சைஸ். அதாவது அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா. 100 கிராம்னா என்ன, அந்த 50. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டினியூஸ் டேட்டா. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, பாஸ் ஆர் ஃபெயிலா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ் ஆர் ஃபெயிலா. ஸோ இது என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஒரு எஸ்ஆர்னோ, மேலா ஃபீமேலா, எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ ஆர்டினல் டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரேடு, ஒரு காலேஜில் வந்து அவன் சிஜிபி எவ்வளோ எடுத்தான். இப்போ கிரெடிட் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏ கிரேட் எடுத்தானா, பி கிரேட் எடுத்தானா, ஸோ ஏ பெருசா பி பெருசா, இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனும் பண்ணுறது வந்து ஆர்டினல் டேட்டா. ஓகே. ஸோ இதில் வந்து 3 விதமானது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண போகிறோம். ஒரு அரேயை வச்சுட்டு அந்த அரேயில் இருக்கிற டேட்டாவை. ஸோ மிஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மீன், மீடியம், மோடு, இந்த 3 விதமாக பார்க்க வரும். அது என்ன மீன், அது என்ன மீடியம், அது என்ன மோடு அப்படின்னா, ஸோ மீன் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ. ஓகே. ஒரு 10 நம்பர் கொடுத்துட்டு அதோடைய ஆவரேஜ் என்ன. மீடியன் அப்படின்னா அந்த 10 வேல்யூவில் வந்து 10 நம்பர்ஸில் வந்து மிடில் நம்பர் என்ன. 10 நம்பர் இருக்குது அப்படின்னா 5க்கும் 6க்கும் இடையில அந்த நம்பர்ஸ் அது என்ன அப்படிங்கிறது. மோடு அப்படின்னா ஒரே நம்பர் எத்தனை நேரம் ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மீன், மீடியம், மோடு அப்படிங்கிறது. ஓகே. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். வாங்க எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். சரி, இதில் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் நான் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு மார்க்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு எத்தனை பேர் மார்க் இருக்குது, ஒரு 10 பேருடைய மார்க் இருக்குது. ஓகே. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கு, அதுக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து மீன் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த 10 நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் 10 டிவைடட் பை, அதாவது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, சம் ஆஃப் எலமெண்ட்டு டிவைடட் பை என்னது, அதோட எலமெண்ட் டிவைடட் பை 10. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா மீன் வேல்யூ.
ஓகே, சரி. அடுத்தாப்புல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே நம்பர் எடுத்துருக்கிறேன், மீடியன். ஸோ இதில் மொத்தம் 10 எலமெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இதில் மீடியன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மீடியன் பார்த்தீங்கன்னா 76.5 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ சப்போஸ் நான் வந்து 11 நம்பர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 11 நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 76 தான் வந்து இதுக்கு மீடியன். ஸோ இதான் வந்து அந்த மிடில் நம்பர். ஓகே, இதுக்கப்புறம் 5 நம்பர் இருக்குது. இதுக்கு இங்கே இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 5 நம்பரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது. மீடியனுங்கிறது இதுதான் மீடியன். ஓகே, சரி. இன்னொரு எக்ஸாம்பிள். சரி, இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மோடுக்கு ஸ்கை பை சயின்டிஃபிக் பை இம்போர்ட் ஸ்டாட்ஸ் அப்படி பண்ணிவிட்டு ஸ்டாட்ஸ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எத்தனை 76 இப்போ ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஓகே, மிச்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சொல்லிடும். மாடல் ரிசல்ட் மோடு பார்த்தீங்கன்னா 77 2 நேரம் இருக்குது. சப்போஸ் நான் வந்து இதில் வந்து 45 இல்லை 46 கொடுக்கேன்னா மினிமம் ஏதோ அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 46 2 டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மீடியன் மோட் கண்டுபிடிக்கிற மெத்தட் மிஷின் லேர்னிங்கில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.